ஸோ அதுதான் ப்ராப்ளம். நம்ம யோசிக்கிறோம் வியாதியை பற்றி என்ன சொல்கிறான் அப்படின்னு கவனம் கொடுக்குறோம். அதுலேயும் நிறைய டைவர்ஷன்ஸ் வருது. இப்போ திரும்ப எங்கே போனால் நம்ம அதிலே நினைக்கிறாங்க. இதை சொல்கிறான் அதை சொல்கிறான், என் கை வலிக்குதுங்க, கால் வலிக்குதுங்க, தலை வலிக்குதுங்க, அப்புறம் மோஷன் சரியாக போகும்போது ஏதாவது சொல்லிக்கிட்டே வளரான்னு போயிட்டே இருப்போம், குழம்பிக்கிட்டே இருப்போம். ரொம்ப லேமிட்டிங் சிக்னஸ் அபவுட் முடிஞ்சு போச்சு, டோட்டலாக வந்துடும். அல்லது கம்ப்ளைனிங் அபவுட் இஸ் பெயின்ஸ், அவங்க வீட்டில் போடுற கஷ்டத்தை, அல்லது உடம்புல அங்கே வலிக்குது இங்கே வலி, அதை பார்த்தாலும் வலியை பற்றி, அதை பார்த்தாலும் வலின்னு அதை பற்றியே குழம்பிட்டு இருக்காங்க. கம்ப்ளைனிங் இஸ் பெயின்ஸ் இல்லையா? அப்படிதான் நம்ம டோட்டலாக தான் பார்க்கணும். அன்னைக்கு அது மாதிரி தான் பார்க்கணும். நம்ம வயிற்று வலியை பற்றி சொல்கிறான், இது சரியாக சாப்பிட முடியலைங்க, தொந்தரவு பண்ணுது. இது கால் வலி முழங்கால வசிச்சா வலிக்குதுங்க, அதனால் நடக்கிறது இல்லைங்க. நம்ம ஒவ்வொன்றும் அதுக்கு பேர் டெலிவிஷன் போர் பிஎஸ் அப்படின்னு ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. டோட்டலாக அவன் எனக்கு இந்த ப்ராப்ளத்தால் எதுவுமே செய்ய முடியல, தட்டி போட்ட மாதிரி இருக்கு, அல்லது சட்டு அந்த வேலையும் செய்ய முடியல, அல்லது வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறது, தெருவுக்கு கூட போக முடியறது இல்லை, எல்லாம் எனக்கு படுக்க போட்டுருச்சு. அங்கே வீடு அப்படிதான் முடிப்பாங்க மோஸ்ட்லி. சில கேசஸ் விளாண்டுருக்கோம். அதுவும் தான் அதனால தான் நம்ம அப்படியே எழுதுனுங்கிறது. நம்ம இது மாதிரி ஒரு ஐடியா வச்சுட்டோம் டெலிவிஷன் ப்ரொசஸன் வச்சுட்டோம்னா நம்ம மிச்சம் தெரியாது போடும். அதாவது முதல்ல எழுதிப்போம், எல்லா பற்றி வேணாலும் சொல்லிட்டோம், எழுதிட்டு தான் ஆகணும், எழுதணும். அதனால தான் அந்த கதையை நான் தமிழில் எழுதிக்கிறேன். கேஸ் டைமிங்ஸ் தமிழில் தான் எழுதணும். பேஷண்ட்டோட மதர் டங், டாக்டரோட மதர் டங், அதுதான் அது உணர்வுகளை வெளிப்படுத்தும். இங்கிலீஷ் அவ்வளோ ஒரு ஆப்டாக அது நல்ல ஃபார்மர் வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? நான் திரும்ப பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போட்டிருக்கேன். கொஞ்சம் இங்கிலீஷில் நாலேஜ் வரணும் அப்படின்ற போட்டு கற்றுட்டு இருக்கேன். இது முழுக்க ஒரு ரெஃபர்ட்ரி அப்படின்றது நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கா கிராமராக இருக்கும். அந்த டென்சஸ் கூட அவ்வளோ அக்யூரேட்டாக கோலம் செமிகோலன்லாம் அவ்வளோ அக்யூரேட்டாக போட்டிருப்பாங்க. அவ்வளோ ஒரு பக்கா செட்டாக. ஆமாம், அதான் சொல்றாரு, யூ ஷுட் ஹேவ் சம் சவுண்ட் சென்ஸ். அதுதான் சொல்றேன், பார்க்கறதெல்லாம் நீங்க அது மாதிரி பாருங்க. நம்ம மனசுக்குள்ள கஷ்டம் வந்துட்டா சீக்கிரம்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தேகம் வருது. ஆமா, வித் சவுண்ட் சென்ஸ் எல்லாத்தையும் கவனிக்கணும். இப்ப பாட்டி வரது சுத்த கதை எத்தனை பேர் எதை கவனிக்கிறீங்க பாருங்க, அது தெரிஞ்சிடும். தாத்தா எத்தனை பேர் கவனிக்கிறாங்க, பாட்டி எத்தனை பேர் கவனிக்கிறாங்க. அதாவது அதுதான் அந்த பார்வை. நம்ம இன்னும் எப்படி ஷார்ப் அப் பண்ணிக்கலாம் அப்படியே விஷுவலைஸ் பண்ணி, அதான் பேஷண்ட் வரும்போது நம்ம அந்த அதே தான் நாங்கள் செய்ய போகிறோம். அதுதான் நம்ம பேரோட வேலை, ஃபர்ஸ்ட் வேலை. அதுதான் முக்கியமான வேலை. அதுன்றது தான் நம்ம மற்றதெல்லாம் டெரைவ் பண்ணி அதுக்கப்புறம் 3 எது 2 எது, அதுக்கு ருப்ரிக் எது, இதுக்கப்புறம் ருப்ரிக் வந்தால் மறந்து எது, நம்ம எதுக்கு எய்ம் பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப். கம்ப்ளைனிங் டியூரிங் பெயின்ஸ் அப்படின்றது எய்ம் பண்ணுறீங்க, அதுதான் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. நக்ஸாமிக்கா சார்மில் 2 ட்ரக் ஏதோ ஒரு செட் பண்ணி நக்ஸாமிக்கா கொடுத்துட்றோம். அதில் ஒரு ட்ரக் கொடுத்துட்றோம், ஒரு 2 ஓவன் வந்துடுது. இப்போ அதுதான் எய்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்? டோட்டலாக 4 ரூபாய் போட்டு மருந்து கொடுத்துட்றான். அடுத்த தடவை வரும்போது பேஷண்ட் சொல்கிறான் வலியெல்லாம் அப்படியே தானே இருக்குது. எப்படி தெரியும்? என்னடா மருந்து போனதோ கரெக்டாக தான் கொடுத்தோம், வலி அப்படியே தான் இருக்குன்னா அப்படின்னா நம்ம கிளியராக எழுதியிருந்தா சரி ஓகே, வலி அப்படியே தான் இருக்குன்னா எப்படியா இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். நான் போனதை நீங்கள் சொன்னதான கொடுத்துக்கிறதுல நான் பார்த்து எழுதி முடியும், அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் எப்படி இருக்குன்னு சொன்னேன், என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம், நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அந்த புலம்புறத அதை குறை சொல்றது, ஐயோ இப்படி இருக்குங்க அப்படி இல்லைன்னு சொல்லாமல் இயல்பாக சொல்லலாம். அப்புறம் திரும்ப போனவரை ஒரு அசைக்கு போகவே முடியுதுன்னு சொன்னீங்களே, அது கொஞ்சம் பரவாயில்ல, இந்த அளவுக்கு போகுதுங்க, இதுக்கு மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அதுதான் நமக்கு டூல். அதை மிஸ் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு. அதுதான் சேவலோட சோரேசிஸ் கேஸ். அதெல்லாம் நான் சொன்னேன், 15 நாள் கழிச்சு எல்லாம் அப்படியே இருக்கு.
எப்படி என்ன எல்லாம் அப்படியே இருக்குன்னா எப்படி இருக்கு, அரிப்பு அப்படியே தான் இருக்கு, தாங்கலை, ஒன்றும் பண்ண முடியல, கடைக்கே நான் போகாமல் வீட்டில் தான் இருக்கேன், ஒன்றும் என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பட் அவன் குரலில் வந்து கொஞ்சம் தெரியுது, அழலை. போன தடவை வரும்போது அழுதுகிட்டே வந்தீங்க, அப்படி அழுதிங்களே, இந்த தடவை அந்த அழுது இல்லையே அடிச்சிருக்கும்போது இல்லை அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் என்னால் வேலையை பார்க்க முடியல. திரும்ப 10 days பீரியட். அடுத்த வரும்போது என்ன சொல்கிறான், அப்படியே தான் இருக்கு. சரி கடைக்கே போகிறேன்னு நீங்களே, இல்லை கடைக்கெல்லாம் போகிறேன், பட் அரிப்பு வரப்போ நான் வீட்டுக்கு வரேன். சரி எப்படி இருக்கு, அரிப்புனா எப்படி இருக்கு, புடி அப்படி கொட்டுது, மாவு மாதிரி கொட்டுது அப்படின்னா. மாவு மாதிரி கொட்டுதுங்கும் போது வணிகரை ஃபர்ஸ்ட் ஸ்கேலியாக வரும், இப்போ பவுடரியாக இருக்கும். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணி சொல்லி திரும்ப பேர் கொடுக்குறேன். ஸோ அப்படியே படிப்படியாக மாற்ற. ஓகே, அதுக்கு அதனால தான் சொல்கிறது நான் எல்லாத்தையுமே காமிக்கிறேன். அது ஸ்கேலியாக ரெஃபரன்ஸும் ஸ்கேலியாக கொட்டுதுன்றது எழுதி வைக்கிறேன்னா அவர் வந்து வர. ஏன்னா நம்ம வந்து வாரத்துக்கு மாதத்துக்கு வாரத்துக்கு 4 கேஸ் 5 கேஸ் பார்க்குறோம், ஒரு 10 கேஸ் பார்க்குறோம் கூட ஒரு மேலே நிற்கும். நிறைய கேஸ் பார்க்கும்போது எப்படி எல்லாம் நிற்கும். என்கிட்ட நாராயண் சாரோட கேட்டார், இதில் எத்தனை பேர் சார் பண்ணுறாங்க, அந்தளவுக்கு சக்ஸஸ் இருக்கா, ஷேர் இல்லையா, இப்போ எக்ஸ்போஸ் ஆகல அப்படின்லாம் கேட்டார். சார் சக்ஸஸ் இருக்கா இல்லையா, ஷேர்கள் எக்ஸ்போஸ் ஆனதா நாராயண் அதெல்லாம் வேற விஷயம். ஹைட் சிங்ஸும் மருந்து கொடுத்தா வேலை செய்வா இல்லையா. ஹைட் சிங்ஸுக்கு ஒரு ட்ரக் இப்போ 3 ட்ரக் ஆயிடுச்சு, ஏதாவது வரலையும் ஒரு ட்ரக் தானே வேலை செஞ்சது இல்லையா. அப்போ எல்லாத்தையும் வேலை செய்யணும்ல, ஏன் வேலை செய்யலை. ஆமா நம்ம தப்பு பண்ணிட்டு மெத்தட் பண்ண தப்பு சொன்னோம். ஏன்னா வந்து அமெரிக்காமோட செமினார் போட்டு அவர் பெரிய மல்டிபிளர் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு, அந்த இடத்துல அவர் சக்சஸா இருக்காங்க வச்சிருக்காரு. இவர் அது மாதிரி இல்லையே, ஏன்னா அவருக்கு சோர்ஸ் இல்லாம இருந்துக்கலாம். முதல்ல அவர் வந்து லேமேன், இன்னும் செய்ய முடியாது. இப்போ அவங்க பசங்க பண்றாங்களா அந்த அளவுக்கு, அவங்க சக்சஸ் ரேட் என்ன, எக்ஸ்போஸ் ஆனாலும் தெரியும், காமிச்சதான் தெரியும். கேஸ் எடுக்கிறாங்க, நம்புறோம், செய்யறோம், ஒர்க் பண்ணுது, அவ்வளவுதான். இதில் போய் நான் ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இன் ஈட்டிங். அவன் அப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்காங்க, நான் செய்ய முடியலாம், தப்பு வந்து யார் மேல தப்பு. இப்போ அமெரிக்காவே செய்யறாருன்னா ஏன் உங்களால் செய்ய முடியல. கிளாசிக்கலா இருக்கட்டும், எதாவது இருக்கட்டும், யாரானா இருக்கும், அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்பிக்கை இல்லை. அதனாலதான் வேரியஸ் டைப் ஆஃப் மெத்தட்ல எல்லாம் கிராஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது 100% கொடுக்கறவங்க கியூர் ஆயிடணுமா, சாத்தியமே கிடையாது. சார் சொல்றாரு 70% நீங்க ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க பெரிய டாக்டர் எடுங்க. நம்ம 30% ஃபெயிலியர் பார்த்துட்டு மிச்சத்தை விட்டுருவோம், ஐயோ பயந்துகிட்டே அடுத்த விட்டுருவோம். ப்ராப்ளம் என்னன்னா பிரைமரியா வர்ற ப்ராப்ளம் கேஸ் டேக்கிங் தான். அதனாலதான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது பின்னாடி எல்லா மெட்டீரியலுமே கேஸ் டேக்கிங் ஓரியன்டாக மட்டும் அதிகமாக அதுதான் இருக்கும். ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுல இருந்துதான் நம்ம வந்து ருப்ரிக்ஸை ஃபில்டர் பண்றோம். Now we have both the aim of case taking, which is to trace the picture of the disease, and method of case taking, which is to individualize the patient. Patient individualize பண்றதுதான் case taking முக்கிய நோக்கம். The only requirements are an unprivileged mind, an observing mind, and a mind that draws a very accurate picture. We must not fit people into slots. Instead, we have to just let the picture come out without imposing our own ideas on what we see. We must try to bring out and understand the true feelings of the patient, not in the terms of remedies, but in the terms of human understanding. There are 2 ways we can take the case. The first is to try out various remedies, like a salesman trying to fit shirts on a customer. I heard of a homeopath who used this method of interview. For example, in dysentery, he knew 3 remedies: Ipica, cold chicken, mercurius. To a patient with dysentery, he would ask, do you have nausea with a clean tongue and restlessness?
ஸோ இது மாதிரி கேட்கறது நம்ம கேட்போம். நம்ம ஆர்வச்சு என்ன கேட்குறோம், உங்களுக்கு கோபம் எப்படி, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுறாங்க. பட் சேவலோட மெத்தடில் வந்து அப்படி இல்லை. அவரோட கேஸ் டைமில் அது மாதிரி பார்த்ததே இல்லை, செய்யலை. அவர் அப்படியே கேட்டாலும் கடைசியாக அதை ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு தான் அவர் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாரு. இவங்க கூட அப்படிதான் பண்ணுறான்னு நினைக்கிறேன். பட் ஏன் அப்படி சிம்பிளாக பண்ணி போகிறாங்கன்னு தெரியல. ஆங்கர் மொமெண்ட் இல்லையே அப்படின்னு போட்டு பெல்லில் போட்டுருவாங்க. அதை மட்டும் காமிச்சு உங்களுக்கு கோபம் எப்படி சார், எனக்கு கோபம் தான் சத்தனா இருந்தா சார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து ஸோ அது வந்து சேவல் அது மாதிரி கொஸ்டின்ஸ் எங்கே பயன்படுத்துவார்னா we have to filter. Longing for repose and tranquility. Longing for repose and tranquility வந்துருது. அதை வந்து எப்படி ஃபில்டர் பண்ணுறது, அக்ஸாமிக்காவா சல்ஃபரா அப்படின்னா வேற வழியில் இதுதான் ப்ராமினெண்ட்டாக இருக்குது, நமக்கு எப்படி கொஸ்டின் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ கேட்கலாம், எப்படிங்க உங்களுக்கு கோவமெல்லாம் வரணும், கோவமெல்லாம் வந்து எப்படிங்க இல்லைங்க நம்ம கோவப்பட்டு வாழ்வாலும் தப்பிடுவாங்க, அப்புறம் ஏன்டா கட்டணும் இருக்கும் ஒரு மாதிரி சங்கடமாக. ஆங்கர் ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் சல்ஃபர். கோபமா நான் வந்தா கண்ணாதான் சத்தம் போடுறேன், அதெல்லாம் யாரு என்னெல்லாம் பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் எதுக்கு சைடு நியாயம் இருக்கும்போது அப்ஜெக்டிவ் ரீசனபிள். ஸோ அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு தான் கேள்வி கேட்கணும். அதாவது அது ப்ராமினெண்ட்டாக அதை ஃபில்டர் பண்ணுறது ஒரு கேள்வி கேட்கலாம். அதை விட்டு நம்ம வந்து இதே கேள்வியை வச்சுட்டு வர்ற பேசலாம் அவனுக்கு கோவம் எப்படிங்க வந்து வர்றான்னா கிராமத்தில் வர சொல்லிவிடுவான், ஏன் புட்ட கோவம் வச்சுனா பொண்டாட்டி மயக்கப்பட்டு கூட சாத்திரம் அப்படின்னா. பட் இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்களா, கோவம் வரும் சார் ரொம்ப என்ன பண்ணுறது, ஒரு ஒரு 4 கற்று கத்திட்டு விட்டுருவேன். அதாவது உங்களோட டிக்னிட்டி லெவலுக்கு 4 கற்று கட்டுறது அது அதிகம், அதை என்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு அதிகம். ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து ஹையர் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கணும். அப்போ வந்து பயமாக கோவப்படுறாங்க எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது சம்மந்தமாக ராயல் சைக்கிள் ஒன்று சொல்லியிருக்காரு, இது இதெல்லாம் வருதுன்னு தெரியல, நெக்ஸ்ட் இதில் வருதுன்னு தெரியல, இருக்குது இதே மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி பார்த்து. ஸோ நம்ம அதையும் கவனிக்கணும், வர்றேன் எப்படி அவனோட பேக்ரவுண்ட். அப்போ அந்த பேக்ரவுண்டுக்கு இது அதிகம், இந்த பேக்ரவுண்டுக்கு இது அதிகம் இல்லையா. லேடிஸ்னா நேக்கட் டான்ஸுக்குன்னா 20 தூக்குனா நேக்கட் டான்ஸுக்கு தான். ஆம்பளைங்களுக்கு அப்படி எடுத்துக்கிட்டாங்க. ஆம்பளைங்களுக்கு இங்கே இருக்கிறது காமிக்கலாம், இங்கே இருக்கிறது காமிக்கலாம், இல்லை கட்டை கட்டி காமிக்கலாம். ஆனால் லேடிஸ்க்கு இவ்வளோ பேருனா இவ்வளோ வேலை போகிறாங்கனால அதிகம் தமிழ்நாட்டு லேடிஸ். இதே ஃபாரினர்ஸுக்கு அப்படி எடுத்துக்க முடியாது இல்லையா. ஸோ இது வந்து இதுதான் நம்ம கல்ச்சரல் பேக்ரவுண்ட், அவனோட அந்த பேக்ரவுண்டு நம்ம கொஞ்சம் எப்போ பின்னால் அவன் என்ன எங்கிறத வர்றான். அதுவே அக்காவை தான் சொன்னது, நம்ம வந்து கேஸ் டேக்கிங் ஃபார்மேட்லாம் மாற்றணும், அவனை வந்து வேலை வாங்கணும். தயார் பண்ணிட்டு இருக்கேன், முடியறதுக்குள்ள ஆளுக்கு ஒரு காப்பி கொடுக்குறேன். தமிழில் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு 4-5 பேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவன் பண்ணணும். 25 பேஜ் 30 பேஜே வருது. அது வந்து ராயல் சம்பளம் அதான் பண்ணுவாரான். வந்த உடனே அந்த கேஸ் டேக்கிங் ஃபார்மேட்டை கொடுத்து ஃபில் பண்ணது அவங்க அசிஸ்டன்ஸாக அவங்க வரல. அவன் அதை ஃபில் பண்ணுறதுக்குள்ளே ஓரளவு ஒரு வழி ஆகலாம். அது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இல்லை அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறது அவசியம் இல்லை. பிகாஸ் எவ்ரி கேஸ் எடுக்கும்போது அதுக்கப்புறம் கேஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாம், அப்போ வந்து நம்ம சில விஷயத்தை கவனிக்கணும். ஆமாம், இல்லை நீங்கள் அது தமிழாக்கம் பண்ணி விட்டதே எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்களும் ஆராய்ச்சி தான் போகிறோம். பிகாஸ் நாங்கள் வேரியஸ் மெத்தட்ஸில் வந்து ஃபில்டர் பண்ணுறது தான் ட்ரை பண்ணுறோம். ஆமாம், ஏன்னா மொதல் விஷயம் எனக்கு வந்து ஒரு 10 பேஷண்ட்டுக்கு வந்து 20 ரூபா செலவாகும், அவ்வளோதான். அது ஒரு 20 பக்கம் ஒரு ஃபைல் ஒன்று போட்டு அதை வச்சு கையில் கொடுத்துட்டோம்னா அவனுக்கு பார்க்கும்போது ஓகே பக்காவாக இருக்குன்னு ஒரு நல்ல ஐடியாவும் வரும். ஓகே இவ்வளோ விஷயம் இருக்குது அதில், நம்ம ஹோமிகிட்ட என்ன நினச்சிட்டு வந்தோம், இவ்வளோ விஷயம் கேட்கறாங்க, நம்ம மேலே நம்பிக்கை வரும். அப்போ வந்து அவன் எழுதிட்டு காத்திருக்கும் போது அங்கேயே சொல்லியிருந்தீங்க, டாக்டர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அங்கே போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டா அவன் வந்து உள்ள அப்படியே போட்டு கரெக்டாக எல்லாம் போட்டு எப்படிலாம் போட்டு போகணும் வரும். ஏன்னா அவன் வந்து அவனுடைய வில்லையும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இதெல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுன்சிலிங் அப்படின்றது ஒண்ணு. இங்க சொல்றது நம்ம கவனிக்கிறது வந்து அவனுடைய இயல்பான நேச்சுரல் எனர்ஜி ஃப்ளோ. He expressed what he perceives from himself. தன்னை பற்றியும் தனக்கு சுற்றி இருக்கிறத பற்றி தான் உடம்பை பற்றியும் அவன் எண்ணத்தெல்லாம் அவனோட பெர்செப்ஷன் என்ன இருக்கு அதான் வந்து நம்மகிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். அதை வந்து அந்த எனர்ஜி ஃப்ளோலேயே வரும்போது தான் ஈஸியாக வரும். ஒன்ஸ் நீங்கள் வந்து பிரிக்கி பிடிக்குதுன்னா எப்படி பிடிக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா
அவன் வந்து அந்த வலிக்கு திரும்ப அந்த எண்ணத்தை அவன் கொண்டு போய் அதை வச்சு அந்த கவனிச்சு அவன் வந்து சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வேறுமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம், அந்த மெத்தட் சரியாக இருக்கலாம், அதை பற்றி தெரியாது. பட் நம்ம அது மாதிரி கொஸ்டின் பண்ணி டைவர்ட் பண்ணக்கூடாது. பேசிட்டே இருப்பாங்க, சரிங்க 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 எழுதிட்டே இருப்பான். ரொம்ப போகுதுன்னா ரத்தம் நிற்கலாம். வளரான மனிதனோட பேசினா எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வைக்க முடியாது. சரி இது மாதிரி சொல்லியிருக்கீங்களே, இது மாதிரி சொன்னீங்களே, கடைசியாக அதாவது அதை எப்படி சொல்லணும்னா அந்த நேரத்தில் என்னத்தை முடிக்கிறாலும் அதான் சொல்லணும். திரும்ப முதல்ல போட்டேன்னு வச்சுங்க, அவன் அங்கிருந்து யோசிப்பான், வயிற்று எழுதிங்களா, வயிற்று வந்தால் என்ன பண்ணுவீங்க, கடைசியாக முடிச்ச விஷயத்துல எப்படி சொன்னீங்களே இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ நம்ம வழிக்கு நம்ம பக்கம் அப்படியே வருவான். அந்த ஃப்ளோலேயே எடுத்துகிட்டு வந்துடும். டைவர்ட் பண்ணி பின்னாடி கொண்டு போகிறது, சைடில் கொண்டு போகிறது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதனாலதான் சார் அதிகமாக கேட்குற கேள்வினா இந்த தொந்தரவுனால உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அது அதிகமாக கேட்குற கேள்வி இருக்கான். இல்லைன்னா அவன் சொல்லு வேற அப்புறம் இன்னும் வேற இருக்கா, இதுதான் அதிகமாக கேட்குற கேள்வி இருக்கான். நாங்கள் வந்து சார் சொல்றது இதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு, உங்களுக்கு வந்து நாங்கள் அதுதான் மென்டல் ஸ்டேட் முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்கள் வந்து நினைச்சிட்டோம். இப்போ சார் வந்து அந்த கேள்வி பேஷண்ட் கேட்குறாங்க இல்லையா, ஸோ நாங்கள் பேஷண்ட் வந்து அந்த சூழ்நிலையில் இந்த கேள்வி நாங்கள் கேட்கும்போது அவங்க சொல்றது தான் நாங்கள் மெயினாக நினைச்சிட்டு நாங்கள் கேட்குறோம். இல்லை அதை வந்து அவர் எப்படி எடுத்து போறோம்னா கடைசியாக தான் வைப்போம். நான் கவனிச்சிருக்கிறேன், டாக்ஸா பிஸ்னஸ் ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படி இப்படிலாம் போட்டு கடைசியாக தான் போடுவார். ஆங்கர் இன்டரப்ஷனா இது என்ன பண்ணுறது கடைசியாக தான் போடுவார், கடைசியாக தான் வைப்பார். அதில் ஜஸ்ட் டேக்கிங் இல்லை, இப்போ அது ஃபில்டர் பண்ணுறது தான் இருக்கும். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அதனால என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்குறது, அந்த டைம் என்ன பண்ணுறீங்க கேட்குற கேள்வி இப்போ நம்ம படிச்சிட்டோம். 15 days நம்ம கேஸ் எடுக்கிறதே வந்து ஜஸ்ட் லிஸ்னிங் கேட்குற இதே அப்படியே. நம்மளோட இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி இது ப்ராக்டிஸ் நடத்தும் போது சில அப்சர்வ் நேச்சர் எல்லாத்தையும் கவனிக்கலாம், அந்த டெண்டன்சி வளரும். நம்ம வந்து கொஸ்டின் பண்ணிட்டு போனால் நம்ம அது வந்து we are going beyond the subtlety to grossness. ஸோ எல்லாமே சவுண்ட் எல்லாமே கிராஸ்னஸ் தான். நம்ம வந்து எந்தளவுக்கு அமைதியாக கவனிக்கிறோமோ அப்போ வந்து அப்சர்வ் வாட் இஸ் தேர் அப்படியே வாங்கிக்கலாம். ஆமாம் ஒரு மணி நேரம் பேசி ஒரு மணியே கமெண்ட் பண்றீங்க போகாதா இல்லையா? சிம்பிளா ஒரு விஷயம் இருக்குது, அது ஒண்ணு. அப்புறம் கம்யூனிகேட்டிவ் எக்ஸ்பென்சிவ்னா ஒரு விஷயத்தை எலாபரேட்டா பேசுறது. இந்த வழி இங்க ஆரம்பிச்சு இப்படி வந்து இப்படி போய் அதை பண்ணுது இதை பண்ணுன்னு சொல்றது. பட் லேமெண்டிங் மீன்ஸ் எனக்கு அதை பண்ணுது இதை பண்ணுது, வீட்டுல இது சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, புள்ள சரியில்லை, ஆபீஸ்ல ஆகும் சரியில்லை, இவன் சரியில்லை, புலம்புறது. இவங்க சொல்றதுன்னா அது புலம்பல் தான். வயிற்று வலியுது சார், சாப்பிட்டா வயிறு எரியுது, இங்க இருந்து ஆரம்பிச்சுன்னா கப்பன்னு மேல வரணும் எரியுது, அதுக்கப்புறம் மோஷன் போனா கீழே வரணும் எரியுது. இதுதான் எக்ஸ்பான்சிவ் கம்யூனிகேட்டிவ். எக்ஸ்பான்சிவ் இருக்கிறத விரிச்சு சொல்றது, அது புலம்புறது. லேமெண்டிங், மோர்னிங், கம்ப்ளைனிங். இது பண்ணது அவன் செய்யறான், இவன் அதை செய்யறான், என் வீட்டுல இவன் அதை பண்றான், இதை பண்றான், என் சொந்தக்காரன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, புள்ள சரியில்லை, பொறாஜ சரியில்லை. பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு மெர்க்குரிஸ் தான். கம்ப்ளைனிங் அபவுட் ரிலேஷன்ஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ். மெர்க்குரிஸ் சர்வீஸ். ஸோ இப்போ வந்து அது பிபிஆர்எஸ் தானே, உங்க பிபிஆர்எஸ் அது பிபிஆர்எஸ் தானே. ஏன் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல? மெர்க்குரிஸ்க்கு வேற மட்டும்தான் கம்ப்ளைண்ட் பண்றான், ஏன் பண்ணல? அதாவது இதுல வந்து எல்லாமே அடங்கிடுது. இந்த பிக்யூஆர்எஸ்லயே எல்லா பிபிபியில எல்லாமே அடங்கிடுது. பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர், பிக்யூஆர்எஸ். அந்த இண்டிவிஜுவலைசிங் அப்படிங்கிறது எல்லாம் அடங்கிடும். நம்ம இண்டிவிஜுவலைசிங்னா அவங்க பிக்சர் இண்டிவிஜுவலைஸ் டிசீஸோட சிம்டம் இண்டிவிஜுவலைஸ் பண்றது முயற்சி பண்றாங்க. நம்ம ஹோல் மேனோட கண்டிஷனை இண்டிவிஜுவலைஸ் பண்றது முயற்சி பண்றோம். அதுதான். No one cannot go through inside
அந்த அளவுக்கு இங்கே யாரும் பெரிய மாஸ்டர்ஸ் யாருமே இல்லை. இருக்கலாம். அதுவே கூட என்னைக்கு வந்து அவர் வந்து 32 பேருக்கு நான் பிரதம் கேஸ் புக்லெட் கொடுக்குறேன் அவனை வேலை வாங்குறேன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு ப்ரெஜரிஸ் ஆரம்பிச்சிருக்கு. பேஷண்ட்ன்றவனா அப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ண அப்படின்லாம் தேவையில்லை. அப்படிங்கிறது அவர் எப்படி இருப்பான்னு தெரியாது. நமக்கு அது தேவையில்லை. ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு என்ன, நம்ம கான்செப்ட் என்ன, அவன் சொல்றது அவன் என்ன சொல்றானோ கேட்கறான், பார்க்கறான், எழுதுறான், அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். இதுதான் முக்கியம். அதெல்லாம் நம்ம வந்து தவறில்லாமல் இப்படி இல்லாமல் செய்யறதுக்கு இன்னும் போக கரெக்டாக எல்லாத்தையும் கவனிக்கிறோமா, மூக்கு சொரியத்தெல்லாம் நம்ம எழுதிக்கிறோமா, பேசுறீங்க நம்ம விட்டுருக்கோமா. ஒரு கை பசனிக்கா சொல்றதை பார்த்தீங்கன்னா ஆட்டம் நிறைய இடம் விட்டுருப்போம், தலையாட்டி பேசுறது நிறைய இடம் விட்டுருப்போம். நான் விட்டுருக்கேன். இங்கே நான் சொல்றது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய நான் பண்ண தவறுகளை தான் நான் கூட சொல்லிட்டு இருக்கேன். நான் பண்ண தவறுகள், நம்ம நண்பர்கள் ஷேர் பண்ணிட்ட விஷயங்கள், நான் இங்கே தப்பு பண்ணுற போது நான் தப்புன்னு சொன்ன விஷயங்கள் தான் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தலையாட்டியே பேசுகிறான், சல்ஃபர் லைக்கோபோடியம் பாசிட்டிவ்ல முன்னேற்றம் பேசும்போது ரொம்ப தலையாட்டுறான். ஆமாம் சார், அப்படி சார், எப்படி சார், ரொம்ப தலையாட்டு. குழந்தைங்கலாம் பேசுவோம், நல்லா பேசு சொல்லு 3 இருக்கு தானே, இன்னும் நீங்களே அதை வர்றது போடலையே. இப்போ பிபி அரசு தானே, செக்குலர் தானே, வேற தானே, கை கட்டிக்கு பேசுறது மட்டும் பாசிட்டிவா மட்டும் வேற எதுவும் இல்லை. இங்காலும் சொல்லி சொல்லுங்க. ஏன் லைக்கோபோடியம் gestures talking while gestures with head while talking. ஆக்சுவலாக அப்படிதான் படிக்கணும். gestures talking while head இருக்குன்னு இருக்கும். ஆக்சுவலாக gestures with head while talking. நல்லா இருக்கா சொல்லுங்க. ஸோ இயல்பா வர்றது நம்ம அதெல்லாம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு மட்டும் எழுதிட்டோம்னா அங்கே அதை மிச்சதெல்லாம் விட்டு போயிடும். ஸோ வி ஷுட் அப்சர்வ் வித் அவனா ஃபுல் அட்டென்ஷன் இருக்கும். லேடிஸ்னா கண்டும் காணாத மாதிரி கவனிக்கணும். அவங்கள அது கவனிக்கிறது நம்ம முயற்சி பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வித்தியாம்பரத்தை நீட்டாக கேப்சர் பண்ணிட்டு முடிச்சுட்டு திரும்ப வரலாம். சரி, திரும்ப கொஞ்சம் சந்தேகம் இருக்கலாம், அம்மா வேற ஏதாவது சொல்லணுமா சொன்னீங்கன்னா பார்த்து நான் மெடிசன் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். என்ன நீங்கள் சொல்கிற எல்லா உண்மைகள்லாம் மறந்துட்டேன்னு சொன்னால் சார் நீங்கள் இன்னும் மருந்து கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம். யாராவது சொல்லணும்னு சொல்லுங்கள், ஃப்ரீயாக பேசுங்கன்னா சொல்லலாம், கேட்கலாம். அப்போ வந்து அந்த மாதிரி அதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது. நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நான் செய்யணும். நம்ம டேபிள் வந்து உள்ளே கொண்டு வச்சு செட் பண்ணுற வரை நான் இன்னும் இது பண்ணக்கூடாதுன்னு பட் ரெஸ்பாண்ட் வந்து பெஸ்ட், எனக்கு பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் தான். நம்ம பின்னோட ரெஃபரன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ நான் பண்ணுறேன், இப்போ நான் வந்து ஒன்றுமே பண்ணலை, நான் இப்போ ஒன்றுமே பண்ணலை, அது மாதிரி இருந்துச்சு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணலாம். நான் ஏன் வந்து இந்த காக்கா பாட்டி வர சொல்லிக்காக எனக்கு திடீர்னு தான் தோணுச்சு. ஏன்னா எல்லாரும் பார்த்ததுதான், எல்லாரும் கேட்டதுதான், எல்லாரும் திரும்ப திரும்ப சொன்ன விஷயம், திரும்ப கேட்ட விஷயம்ன்றதுனால அது எந்த அளவுக்கு அந்த பெர்செப்ஷன் இருக்கு. அதாவது இங்கே தேர்ட் பர்சனா ஒரு அப்சர்வரா நம்ம எப்படி பார்க்குறோம், சரியா பார்க்குறோமா அப்படின்றத கவனிக்கணும். ஒவ்வொருத்தரும் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்றதுதான். ஸோ இப்படிலாம் பார்க்கலாம், ஒரே காட்சியை இப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்றதுதான் நம்ம ஒரு இது. ஸோ தென் case taking is the process of perceiving and recording the inner experience of the patient. It is not the merely write down whatever the patient says. This does not mean that we have to theorize or symbolize that we see, but just trace the picture as we see it. Aphorism 3 of Arnold begins with, if the physician clearly perceives what is to be cured in the disease. ஏன் வந்து டாக்டர் இவ்வளோ சார்ப்ப சொன்னப்பெல்லாம் ஆர்கனெல்லாம் வேண்டாம் அப்படின்லாம் சொன்னார். அவர் சொல்லுவார், பேசிக்காக தெரிஞ்சா போதும் அப்படின்லாம் சொல்லுவார், ரொம்ப டீப்பாக போத்தாதில்ல அப்படின்னு. ஏன் நான் இதெல்லாம் திரும்ப கொண்டு வந்தேன்னா காரணம் இல்லை. இதில் கொஞ்சம் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருந்துச்சு. ஆர்கனம் எல்லாமே எதுவுமே இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க.
மெட்டீரியல் பிடிக்க தேவையில்லையா, அதெல்லாம் தேவையில்லையா, எல்லாம் இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு இதில் வந்து ஆர்கனானில் வந்து எங்கெல்லாம் நம்ம பொதுவாக இது மாதிரி விஷயம் ஹைலைட் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நான் அந்த நேரத்தில் கோட் பண்ணியிருக்கோம். நிறையா இடத்துல வந்து 211, 210, 212 அது மாதிரி வந்து நிறைய இடத்துல திரும்ப அதே ஆஃபர்ஸும் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 2-3 இடத்துலேயே 4 இடத்துலேயே வரும் இந்த மெட்டீரியலில். திரும்ப சொல்லியிருக்கிறதுக்கான காரணம் இந்த கான்செப்ட் அவரோட அந்த மாஸ்டருடைய அந்த கான்செப்ட் படி தான் நம்ம போயிட்டுருக்கோம், அந்த ரோடில் போயிட்டுருக்கோம். நமக்கு ஒரு கான்செப்ட். ஆமாம். இப்போ இதில் என்ன சொல்கிறாரு? True picture of disease. What is to be cured in the disease? Disease அப்படின்னா ஜென்ரலாக வந்து வாட் இஷ்யூ ஆர்லி தான், அதுதான் டிசீஸ் இல்லையா? ஒரு ஈஸினஸ் இருக்கிறது நம்ம எதாவது ட்ராக் மாற வைக்கிறதோ நம்ம பேஷனை கொண்டு வரதே அந்த டிசீஸ் தான். அதுக்கு பேர் வந்து நம்ம வந்து அவங்க ஆச்சா அவர் ஆத்தாவோட வச்சுக்கலாம், அப்புறம் நாளுக்கு நாள் வந்து இந்த மாதிரி நோய் வியாதிக்கு மட்டும்தான் அப்படின்றது கூட வந்திருக்கலாம் இல்லையா? அன்ஈசினஸ், டிசீஸ். யூஸ்னா ஹெல்த்னா என்ன? நம்மளுடைய பாடியை பற்றின அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது தான். பாடியை பற்றின அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது தான் ஹெல்த். என்னைக்கு அவேர்னஸ் இல்லை சிக்னஸ் தான் அப்படின்றத வந்து ஈவன் வந்து கடைசியாக சொல்லியிருக்கேன். அதுதான் அவங்க இது இப்போ டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஹெல்த்னா என்ன? அன்அவேர்னஸ் ஆஃப் பாடி. என்னைக்கு வந்து தலையை பற்றி கவனம் வரும்? தலைவலி வரும்போது தான். ஸோ அதுக்கு மேலே என் பொண்டாட்டி எனக்கு எல்லாம் போயிட்டு இருக்கோம், யாரு விளையாடிட்டே இருப்பாங்க பசங்க, பயங்கர ஒரு ஆரம்பம் விளையாடுவாங்க. விளையாடி முடிச்சு பார்த்தா காலில் கிழிச்சு ரத்தம் வெளியே காஞ்சிட்டே இருக்குது. பார்க்காத வரலையும் எனக்கு வலி இல்லை, வேதனை இல்லை, பார்த்தோன்னே உட்காந்துலாம். ஸோ அதுதான் அன்அவேர்னஸ் இருக்கு வந்து அதுதான் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த். அவேர்னஸ் வந்துச்சுன்னா அதுதான் எண்ணிக்கணும். பாடிக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறான், டிஸ்டர்ப் பண்ணுறான். ஒரு பருவம் வந்துச்சுன்னா அது வரலையும் ஃப்ரீயாக இருக்கும். லைக் இந்த பருவம் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே போடுறது, தடவுறது, துடைக்கிறது, என்னென்ன பண்ணுறது எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? அதான் இந்த ஸ்டேட்டை அந்த அதில் எது அந்த பேஷனில் நம்ம கியூர் பண்ண வேண்டியது. அதை தான் நம்ம வந்து ட்ரிபிள் பி இருக்கோம். எதை சரி பண்ணணும் அந்த பேஷண்ட்ல அப்படின்னா ட்ரிபிள் பியை சரி பண்ணணும். Which one is predominating is the persisting in present. அதுதான் எய்ம் பண்ணி அதுதான் கியூர் பண்ணணும். ஏன் திரும்ப திரும்ப கேஸ் வைக்கிங்க பற்றியே இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா எது கரெக்டாக நம்ம பர்சீவ் பண்ணி எது ட்ரிபிள் பின்ற நம்ம அண்டர்லைன் பண்ணி ஒரு ட்ரைலெக்டு ஸ்டூலாகவோ இல்லை 4-legged ஸ்டூலாகவோ நம்ம கொண்டு வந்து நிறுத்துறோம் அப்படின்னா அந்த கால் இது இந்த பேஸ் தான் நம்ம நிறுத்திருக்கேன். இந்த கால் என்னாச்சு? வாட் இஸ் டு பி கியூர்? அதுதான் ஷாரு சொன்னார். அந்த அழுதுட்டு இருந்தானே அது இல்லையே. ஸோ அதை வந்து நம்ம வந்து டச் பண்ணிடுச்சு ஒரு கால் காலி. ஸோ ஹீஸ் கோயிங் டு தி ரைட் டைரக்ஷன். அதுக்காக தான் திரும்ப திரும்ப அவர் சொல்லிட்டே இருக்காரு. அதை இப்போ கரெக்டாக பரிசீலனை பண்ணணும், அதை நோட் பண்ணணும். போய் யாரும் நமக்கு வந்துட்டோமா, அவர் சொன்ன கான்செப்ட் வந்துட்டோமா, எது குணப்படுத்தப்பட வேண்டுமோ நோயில வந்து எது குணப்படுத்தப்படாதுங்க சொல்ற எக்ஸாக்ட் வாசம் வாட் இஸ் டு பி கியூர்ட் இன் டிசீஸ். அதுதான் ட்ரிபிள் பி தான் நம்ம கியூர் பண்ண வேண்டியது. ட்ரிபிள் பிங்கிறது வந்து கான்செப்ட் இல்லை. ட்ரிபிள் பிங்கிறது தான் நம்ம பேஷண்ட்ல கியூர் பண்ணணும். அதுதான் சிம்டம், அதுதான் கியூர் பண்ணணும். அதை மாறுதா அப்படின்னு கவனிக்கணும்னா விஷயத்து அதுதான் அதைத்தான் டார்கெட் வைக்கணும். பர்னிங் ப்ராப்ளம் கிடையாது, அதெல்லாம் விட்டுருங்க. ப்ராப்ளத்தையே நம்ம அதுதான் வந்து சொல்றான் இல்லையா? ஃபோன் பண்ணி பேஷண்ட் வந்து சார் நான் வந்து இன்னொரு மச்சனம் பேசுறேன் அப்படின்னு எல்லாருமே சொல்றது இல்லையே. உங்க பேஷண்ட் அவங்களோட மச்சான் பேசுறான், இல்லை அவன் தம்பி ஏன் பேசுறான், நம்ம அதெல்லாம் விட்டுட்டு வரும்போது என்ன இருக்கோ அது மட்டும் எழுதிக்கிறோம். அப்பாயின்மெண்ட் நம்மளை பார்க்கணும், எப்போ வரலாம், இந்த டைம் வேறு எனக்கு அன்னைக்கெல்லாம் வர முடியாது, நான் பிஸி, கொஞ்சம் பிஸி, நான் வேறு டைம் சொல்லுங்கள்.
ஸோ நம்ம அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கணும். அவன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இண்டஸ்ட்ரியஸ் மேனியா, இம்பார்ட்டன்ஸ் ஃபீல்ஸ் இஸ் காம்பஸ். திரும்ப கிளினிக்கலோட வந்து சொல்லலாம், சார் நான் அன்றைக்கே ஃபோன் பண்ணியிருந்தேனே, நான் தான் சார் அது இம்பார்ட்டன்ஸ் ஃபீல்ஸ் இஸ் காம்பஸ். நம்ம கொஞ்சம் பிஸி சார் சொல்லலாம், சொல்லாமே இருக்கலாம். ஆனால் அது என்னாச்சு? ஸோ நம்ம வந்து எல்லாருமே கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும். எனக்கு பயங்கர ஞாபகம் வருது. நான் வந்து என்ன மாதிரி ஞாபகம் வருது யாருமே இருக்க மாட்டேன். ஆனால் ஒரு பேஷண்ட் நைட் 2 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணால் கூட அவனுக்கு கடைசி என்ன ட்ரக் கொடுக்குன்றதை ஞாபகம் இருக்கும். சிலர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா 1 வருஷம் மேலே அவனுக்கு என்ன ட்ரக் கொடுத்தான், 1 வருஷம் தான் பேர் கொடுத்துருந்தாலும் அவனுக்கு என்ன ட்ரக் கடைசியாக கொடுத்தா எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் மித்த விஷயம்லாம் மறந்துடும். சாப்பிட்றது, போகிறது, வருது, கொண்டாடிக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தோம்னா நான் பக்காம வந்துடும். அது சம்திங் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் நம்ம உள்ளுக்குள்ள வந்து நம்ம செய்கிற விஷயத்துல ஒரு போட்டு வச்சோம்னா அது அப்படியே இருக்கும். நம்ம மைண்டோட எப்போதான் ரீகலெக்ட் பண்ணிக்கிறதுக்கான எனர்ஜி இருக்கு. அதை நம்ம அந்த அளவுக்கு கொண்டு போறதில்லை. முதல்ல வந்து இதுக்கு மேல மட்டும் வேலை செய்யுது ஃபர்ஸ்ட் கேஸ் டேக்கிங். அதுக்கப்புறம் இதுக்கு கீழே மட்டும் வேலை செய்யுது ஹார்ட். எது ஒண்ணுமே அது அப்படியே இருக்குது. இதுதான் சொல்றான், உணர்ந்து அதுதான் இண்டிவிஜுவலைசேஷன். இது வந்து போட்டுச்சுன்னா இடம் போடும். மைண்ட் ஹார்ட் இடம் போட்டுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அவன் வந்து அதனாலதான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கான். அந்த கவனிச்சு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா இட் வில் ரிவீல் இட் செல்ஃப். ருப்ரிக்லாம் படிக்கிறோம், போற வரலாம், அதில் வேற விஷயம். அந்த உணர்வு இங்கே தான் இருக்கு. He was expressing the anger. He was expressing the uneasiness due to interruption. He was talking constantly about his business. So mind பூரா பிஸ்னஸ் தான். தாட்ஸ் ஆர் பிஸ்னஸ் ஆர் தாட்ஸ் ஆர் பிஸ்னஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே வேலை செய்யணும், கவனிக்கணும். கண்ணு காது மட்டும் தான் கவனிக்கணும். அங்கே வந்து மூளை வேலை செய்யக்கூடாது, ஹார்ட்டும் வேலை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்து ஹார்ட்ல இருந்து கவனிக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் மூளையை வச்சு என்ன ரூப்ரிக். ஸோ நம்ம 3 லேயர்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த உணர்வுக்கு வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கணும்னா வி ஷுட் குவைட். அதுதான் நம்ம வேலையே. இது each remedy produces a specific central disturbance. Second point. Every remedy produces a specific central disturbance. Though different powers will have different organs involvement depending upon their susceptibility. The central disturbance supports or causes these peripheral organ effects. The central disturbance is like a stick which is constant but on which different creepers grow depending on where it is situated. ஸோ இது ஜென்ரலாக வந்து ப்ரூவிங்லாம் எப்படி நடக்குது போதும்ன்ற மாதிரி விஷயங்கள். ஸோ வியாதி வேறையாக இருந்தாலும் அதுதான் நம்ம திரும்ப சொல்கிறது, அதனோட ஸ்டேட்டு திரும்ப மாறிட்டே இருக்கும். அதனால தான் வியாதியை பார்க்கக்கூடாது. ஸோ இன்னைக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மெமராண்டம் நான் சார் கூட மெயில் பண்ணியிருந்தேன், எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். அது சிந்தட்டிக் டிசீஸ், சிந்தசைஸ்டு வைரஸால் கிரியேட் பண்ணப்பட்டது. ஸ்பீச் வந்து நான் தேர்ட் பார்ட் வரைக்கும் போயிடுச்சு. அது மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ரொம்ப ஹை டாபிக், ரொம்ப நல்லா. அது வேற விதமா அது படிச்சு பார்த்தேன். வந்து எப்படி வேணுமனே தயார் பண்ணியிருக்காங்க, டீப் ஆப்ரேட் பண்ணுறது, ஒரு ஏரியா கணக்கு எல்லாம் டீப் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இல்லைங்க, நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எஸ்டிடின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த ஆர்டிகல் படிக்கும்போது அதுவும் அவரோட அந்த ஆத்தர் அவர் பேரோட வாயில நுழைய மாட்டேங்குது. ரஷ்யன் ஆத்தர் நான் இப்போ ஏன்ஷியன்ட் இல்லை ஸ்ட்ரெக்கஸ் நாட் பட் பீரியட் ஒன் செகண்ட் ஒரு அமெரிக்காவை சேர்ந்தவர், ஒரு அந்த டாக்டர் அமெரிக்காவை சேர்ந்தவர். ஸ்ட்ரெக்கஸ் மெமராண்டம்ன்றது கரெக்டு. இந்த ஆத்தர் அதை கோட் பண்ணி தான் இவர் அந்த புக்கில் எழுதியிருப்பார். The ancient secret of the flower of life. டெல்வானோ மெல்சிடெக் அவர் பேர் எனக்கு வாயில நுழைய மாட்டேங்குது. இவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்.
அவர் அந்த புக்கு வந்து உலகம் பிறப்பு அப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஏதோ சொல்லிட்டு வர்றாரு. நம்மளோட கல்ச்சர்ன்றது இந்த 5000 வருஷம் 6000 வருஷம் முன்பு கிடையாது, அதெல்லாம் 20,000 வருஷம் 30,000 வருஷம் முன்னால இருந்தது. அதுக்கு முன்னால அட்வான்ஸ்டு கல்ச்சர்ஸ் தான் இருந்திருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டே வரும்போது இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு இது எக்ஸாம்பிளா காமிச்சிருக்காரு. அந்த புக்கில் இருந்து எடுத்த ஒரு சின்ன ஒரு இதுதான் இந்த நான் புக்கை அடிச்சுட்டு இருந்தேன். ஜிப்ல இருக்கும் பாருங்க, ஓபன் பண்ண தெரியலையா? டவுன்லோட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணி ஓபன் ஆயிடும். ரெண்டுமே நான் ஜிப்ல தான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது வந்து அந்த ஒரு எக்ஸப்ட் மட்டும் தான் ஒரு 2 பேஜ் போட்டுட்டு அதை நீங்க அதில் பாருங்கன்னு சொல்லி புக்கையும் போட்டிருந்தேன். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து நான் லிங்க் அனுப்பிச்சு விட்டுருந்தேன். அந்த லிங்க் ஓபன் பண்ணி பார்த்துட்டு சில இது மட்டும்தான் இது பண்ணுது, ஆனா இது ஓபன் ஆகுது. ஸோ இப்போ அதில் அவர் என்ன சொல்றாருன்னா அதில் வந்து ஒரு அந்த வைரஸஸோட டைப்ஸ் வந்து லேக்ஸ் ஆஃப் க்ரோர்ஸாக போட்டிருக்காரு பாருங்க. 9% to the power of to the 4th power அப்படின்றாரு. ஸோ இத்தனை டைப் ஆஃப் எப்படி வந்து மனுஷனை வேணும்னா தயார் பண்ணி வேண்டாத ஆளுங்களுக்கெல்லாம் ஒழிக்கிறது. ஆக்சுவலி இந்த மர்க்கு கம்பெனில வந்து ஒருத்தர் ஒர்க் பண்ணிருந்தாரு, ஒரு சயின்டிஸ்ட். அவர் தான் இதை நான் பண்ணியிருக்கேன்ட்டு அவங்க ஒத்துட்டாங்க, ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா அது அவங்க சத்து போனதுக்கு அப்புறம் தான் வெளியில விடணும்னு சொல்லி விட்டுருக்காங்க. ரீசெண்டா காலாயிட்டாங்க. அதனால அவங்க அந்த இன்டர்வியூ வந்து வெளியில விட்டுருக்காங்க. எப்படி தயார் பண்ணுது அந்த மாதிரி சொல்லி எய்ட்ஸ் வைரஸ் கிரியேட் பண்ணவங்க அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து $10 million கொடுத்துருக்காங்க இதுக்கு இந்த ரிசர்ச்ல. அதை நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு அவங்களே சொல்றாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இட் மே பி டிரான்ஸ்மிட்டட் த்ரூ ஏர் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அதை சொன்னால் அந்த இதெல்லாம் வருது. ஆப்பிரிக்காவில் வந்து அது மாதிரி தான் பறவை இருக்கு, சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கு, டேஸ்ட் பொண்ணுங்களாம் இருக்குன்னா செக்ஸுவலி அப்படியே டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொரு இது அனுப்பி விட்டுருந்தீங்க இல்லையா, ஒரு தனியா இது ஒரு லிங்க். அதுல வந்து அந்த லிங்க்ல என்ன சொல்லிச்சுன்னா ஸ்மால் பாக்ஸ் வேக்சின்ல வந்து இந்த எய்ட்ஸ் வைரஸ் போட்டு அது எல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் எய்ட்ஸ் வந்து நீங்க கொடுத்த இன்னொரு லிங்க் அதுதான் ஓப்பன் ஆச்சு. நீங்க சும்மா ஜஸ்ட் ஸ்ட்ரக்கர்ஸ் மெமராண்டம்னு போடுங்க, 96 minutes அது சும்மா டைப் பண்ணுங்க. இருக்கு ஆண்டி இருக்கு, யூடியூப்ல போட்டு நான் பார்த்தேன். யூடியூப்ல வந்து அந்த ஸ்பீச்சே பார்த்தேன், டவுன்லோட் பண்ணிடலாம். அதை டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். மெமரி கார்டு எடுத்துட்டு வந்துருக்கீங்களா? ஓகே. ஏன்னா ஒவ்வொரு டைம் போயிட்டு உட்காந்து கொஞ்சம் லோட் ஆஃப் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா கஷ்டமா இருக்கும். யூடியூப்ல போட்டு விட்டோம்னா அந்த ஸ்பீச் அப்படியே உட்காந்து பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் அனுப்பிவிட்டுருக்கேன் அந்த ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் வந்து எய்ட்ஸ் இது எப்படி இது பண்ணி இருக்கு அப்படின்ட்டு அது எத்தனை பேர் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுவும் ஹெய்டியில் வந்து ஹெப்படைட்டிஸ் பியில் வந்து வேக்சினில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இல்லையா அது விளம்பரம் அந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா? முதல் விஷயம் நம்ம இந்தியன் பிலாசபி, அதாவது ஸ்பிரிச்சுவல் பிலாசபிக்கு பியாண்ட் அப்படின்றது உலகத்தில் இதுவரை எங்கேயுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் அது சொல்ற ஒரே ஒரு விஷயம் கர்ம வினையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. போகம் நான் பழைய கிளாஸ்ல சொன்ன திரும்ப அதே தான். போகம் அப்படின்றது உண்மை அப்படின்னா அதுதான் உண்மை அப்படின்னா யூ கான்ட் டு எனிதிங் ரிகார்டிங் தட். உங்களால் தடுக்கவே முடியாது. அதனாலதான் இன்னைக்கு வர்ற டிசீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டா வருது. முதல்ல வந்து சர்ஃபேஸ் லெவல் அந்த டிசீஸ் சடன் ஹார்ட் அட்டாக் அவன் என்ன சொன்னாங்க, காத்தடிச்சிச்சு கருப்படிச்சிச்சுன்னு சொல்லி வீட்டில் ஒரு தாயத்தை வச்சு கட்டிட்டு போயிட்டான், ரிலாக்ஸா இருந்தான். அல்லது இவன் வீட்டுக்குள்ள தாயத்தை கட்டிட்டு இவன் ரிலாக்ஸா இருந்தான். இன்னைக்கு வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றது பயந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இருக்கோம். அப்படின்னு என்ன அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம டிசீஸை கொண்டு போய் வச்சுட்டோம். அதுதான் வெஸ்டர்னர்ஸோட சக்சஸ். அவங்க பிலாசபி எல்லாமே எக்ஸ்டர்னல் தான், இன்டர்னல் பிலாசபி கிடையாது. இப்போ மாறுறாங்க, எல்லாமே எக்ஸ்டர்னல் தான். அது பிளாட்டாவோ இருக்கட்டும், அரிஸ்டாட்டிலா இருக்கட்டும், யாரெல்லாம் பண்ணுங்க பண்ணா நீங்க சின்னதாக தானே பண்ணுவீங்க, சின்னதாக தானே பண்ணுவீங்க.
நான் பண்ணலாம், இந்த ரூமுக்குள்ள வந்து நான் என்ன பண்ணிட்டு கொஸ்டின் பண்றவங்க எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் ஒழிச்சிடறாங்க. இருக்கலாம். இது வந்து மெசஞ்சர்னு வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் மெசஞ்சர் சொல்றோம்னு வச்சுக்கோங்க, மெசஞ்சர் வந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய செய்தியை வந்து அக்செப்ட் பண்றது இல்லை. இவன் தான் கொண்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஒழிக்கிறாங்க. ஆமா, அதனாலதான் நிறைய வெளியில் வர்றது. இப்போ நானும் என்ன எடுத்துக்கோங்க, நிறைய விஷயம் வெளியில ஷேர் பண்ணலாம். நான் ஷேர் பண்ணோம்னா ரொம்ப பாதிக்கும். உங்க ஊர்ல வந்து நான் கிளினிக் வச்சிருக்கேன், எனக்கு போர்டு கூட நான் எடுத்துட்டேன். அவன் பண்றது வந்து வெளியில தெரிஞ்சோம்னா பாதிப்பு தான் இருக்கு. அதனாலதான் நீங்க சொல்றது வந்து ஏன் வெளியில கொண்டு வரல. மைக்ரோபயாலஜி கூட இருக்கு இல்லையா, அந்த கண்டுபிடிச்ச அந்த மெயின் பாஸ்டர் லூயி பாஸ்டர் அவர் கடைசியில சொல்றாரு, வர வியாதி வந்து ஒரு கிருமினால இல்லை, நம்ம என்வாயர்மெண்ட்னால அந்த கிருமி வந்து உட்காந்து அந்த வியாதி வருது. அது வெளியே சொன்னாரு சத்து போகும்போது லூயி பாஸ்டர். ஆனா அதை அமுக்கிட்டாங்க. ஏன்னா அது வெளியில விட்டவங்க அந்த மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டே இருக்காது. நீங்க சொல்றது வந்து வெளியில வராம இருக்கிறதுக்கு காரணம் வந்து பொருளாதாரமும் அவங்களுடைய மக்களுடைய பலனுக்காக இது எந்த வெளியில வரவே வராது. இப்போ அவர் சொல்றது இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதான் எல்லா வகைகளையுமே பரவு அப்படிங்கிறார். அப்படிங்கும்போது இப்போ எனக்கு காமன் கோல்டு நான் இப்போ உங்ககிட்ட வர வச்சுங்க, உங்களுக்கு அது எய்ட்ஸ்ன்னு தெரியுமா? இப்போ சளிக்கு மேடம் நாங்கள் சளி பிடிச்சிச்சு ஒரு 10 நாளாக இருக்குன்ற உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வரும்போது உங்களுக்கு எய்ட்ஸ்ன்னு தெரியுமா? அப்போ என்ன பண்றீங்க, காமிச்சு கையாட்டி பேசுறாரு, ரொம்ப ஒரு இதாக டிக்டேட்டர் எல்லாம் பேசுறாரு, கமாண்டிங்க பேசுறாரு சொல்லிட்டு ஒரு மருந்து குடிங்க, சளி சரியா போயிடுச்சு. இப்போ சளின்னு பார்க்கும்போது நீங்க நல்ல டாக்டர் தான், இதே நான் வரேன் எனக்கு ஹெச்ஐவின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்தோம்னா நீங்க என்ன ஆகுறீங்க? அதேதான், அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னால எனக்கு ஹெச்ஐவி தான், அப்போ எனக்கு ஹெச்ஐவி இருந்துச்சு, அப்போ எனக்கு சளி மட்டும் தான் நான் கூட சொன்னேன், அப்போ மருந்து கொடுத்து எனக்கு சரி பண்ணி கவர்மெண்ட் இருந்துச்சு, ஹெச்ஐவிங்கும் போது நமக்கு எங்க அந்த கவர்மெண்ட் போயிடுச்சு. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம பேஷண்ட்டை பார்க்கணும். இந்த என்ன வேணா சொல்லு, ஹெச்ஐவின்னு சொல்லு, டிவின்னு சொல்லு, கேன்சர் சொல்லு, அப்படி பார்த்தாதான் பிரச்சனை இல்லையேங்கிறேன். நம்ம தான் பார்க்கும்போது டவுசர் லூஸ் ஆயிடுது. வெளியில பார்த்தா எனக்கு தான் ரொம்ப கஷ்டம். நான் எல்லாம் படிச்சதுனால நான் என்ன பண்ணிட்டேன், ஷட் டவுன் பண்ணிட்டேன். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றது, பேஷண்ட் சொல்றது அப்படியே எழுதுங்க, அவ்வளவுதான். அப்படி எழுதுறது அவ்வளவுதான். அப்படி அதாவது அவங்க சொல்றது அப்படியே எழுதிக்கிட்டா இந்த பிரச்சனை கிடையாது. அவன் எய்ட்ஸ்ன்னு சொன்னானே நமக்கு பிரச்சனை கிடையாது. அது ரொம்ப பிடிக்க எடுத்துக்கலாம், சொல்ற ஒரு அதெல்லாம் விட்டுருவோம். நேக்கட் வாசிக்கு எடுத்துக்கலாம், சீக்கிரட் எடுத்துக்கலாம், யாருக்குமே தெரியாது. அவங்க கூட சொல்ற யார்ட்டையும் சொல்லாதீங்க, காப்பாற்றி விடுங்க. பெக்கிங், பிரேயிங், ஈனார் சொன்னார் சூப்பர்ஸ்டிஷியஸ், நீங்க எப்படியே காப்பாற்றி வெளியில் யார்ட்டையும் சொல்லாங்க சார், கையில காலில் கூட விடுங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம அதை விட்டு யூஸ்ன்னு பார்த்தோம்னா மறந்து விட்டுருவோமே. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் திங் வி ஷுட் நாட் லுக் அப் ஆன் டிசீஸ், நோயோட பேர். அது வந்து ஹோமியோபதி பேசிக் கான்செப்டே அதுதான். பட் நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு சூழலில் பயந்து நம்மளே பயப்படுறோம், அது இருக்கக்கூடாது. எந்த இருந்தாலும் சிரிச்சுட்டு பேசணும், பெல் தானே மருந்து வருது. ஸோ முதல்ல கேஸ் டேக்கிங் தான். கேஸ் டேக்கிங்ல பாருங்க, தப்பு வந்து தானே வெளியில எடுத்து பார்த்தீங்களா, நம்ம இவங்கெல்லாம் யோசிக்கிறோங்க. அதையும் நம்ம அமைதியாக ஷேடில் வந்து RX Series 8ல அர்ஜென்டா மைட்ரிக்கின் கேஸ் பற்றி சொல்லியிருப்பாரு. என்ன நேரத்தெல்லாம் நான் தப்பு பண்ணலாம், அந்த மாதிரி கேஸ் ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது இதெல்லாம் இப்படி சொல்றாரு, நான் இப்படி ருப்ரிகா கமெண்ட் பண்ணா இந்த மருந்து வந்திருக்கான், அப்படி கொடுத்துருந்தா தப்பு, இது தப்புன்னு சொல்லிட்டே வந்து கடைசியில் ஆரம்ப காலைக்குமே ஒரு கேஸ் கொடுத்து அந்த கேஸ் முடிப்பார். ஸோ நம்ம ஒரு பெர்செப்ஷனை வந்து முழுமையா கடைசியா வச்சுக்கணும். அதோடய நம்ம பார்க்கறதா சினிமா பார்க்குற மாதிரி தான், உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் பார்த்து எழுதி கொண்டிருக்கான். In the earlier year of his practice, when he tried to find the singulars and the affinity for the particular organ of the disease, the master faced failure. Then, after deep thinking about the matter for a long time, Hahnemann came to the conclusion that what is taken for prescription is a mere fragment of the real sickness,
It needs further and more reliable information so as to choose the right indicator medicine. What was that? It is the man which has to be taken into consideration, not the organs or the diseases. After this experiment, it really brought the revolution in the field of its practice. ஆரம்பத்தில் வந்து அவர் கோஆர்டினேட் பண்ண பார்க்குறாங்க, எக்ஸ்டர்னல் சிம்டத்துக்கும் இன்டர்னல் சிம்டத்துக்கும் கோஆர்டினேட் பண்ணி பார்த்து ஃபெயிலியர் ஆகுது. அதாவது சிக்ன டிசீஸுக்கும் அந்த மேன் அப்படின்னு சொல்ல போகிற அந்த விஷயத்தையும் கோஆர்டினேட் பண்ணி பார்த்து ஃபெயிலியர் ஆகிறாரு. பின்னால் வந்து மனிதன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணும்போது தான் அவர் ஃப்ளரிஷ் ஆகிறாரு. It means the whole journey of the casing is to understand the man who is in question at the moment. Every case needs a full exploration to understand, to prescribe. Now, the question which is very pertinent is, what man? What man? Many people misunderstand it and start comparing the symptoms of death to food, aggravations and aggravations, concomitants and all that. மனிதன் அப்படின்றது என்ன அப்படிங்கிற பேசுகிற எல்லாரும் தவறாக பண்ணிட்டு தலையிலிருந்து காலில் எல்லா சிம்டத்தையும் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. It is not a mechanical or mathematical sum of symptoms that the master has spoken of, but it is the scientific, logical information of the group of symptoms which establishes the individuality of the patient. It is the particular individual who is to be treated and nothing other than that. The aim of the case taking is to reach to this individual. Once the set of symptoms found which establishes the individuality, it will give us the perfect stimulus. Okay. அந்த தனித்துவத்தை நோயாளியை தகச்சு பிரித்து காமிக்கிற அந்த தனித்துவத்தை நம்ம அடையிறது தான் நம்மளோட நோக்கம். அப்படிங்கும்போது அதோடைய இயல்பான சிம்டத்தை நம்ம ரிசீவ் பண்ணி இதுதான் அவனை குறித்து காமிக்கிறது, நோய் தன்மையை குறித்து காமிக்கிறது முடிவு பண்ணுறது தான் முதல் வேலை. டாக்டர் ஹானிமன் has given utmost importance to the mental state of the patient, which he used as a decisive phenomenon so as to select a remedy. No doubt, Master Hahnemann and his followers had also used physical symptoms very well to prescribe, but Dr. J.T. Kent has written that homeopathy treats the man, and man is in the mind. It is the mental state which establishes the individuality very precisely. Prescribing on the mental state means directly touching the deepest layer of the man which uproots the disorder from the root. அந்த மென்டல் ஸ்டேட்டை வந்து இந்த அப்சர்வேஷன் இதில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றதான். ஸோ இது வந்து கென்ட் வரையணும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹேன் என்ன பண்ணாரு, அதை எப்படி கொஞ்சம் அப்கிரேட் ஆனாரு, அதை கென்ட் என்ன பண்ணாரு அப்படின்றது இது வரலையும் கிளியர் ஆயிருக்கு. ஸோ ஏன் வந்து திரும்ப திரும்ப நான் அந்த கிளாஸிஃபையாகவே நிறையா கொடுத்துட்ருக்கேன், வெறும் ரூபரிக்காக கொடுத்துருக்கலாம், எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கலாம், போயிருக்கலாம்னா நமக்கு வந்து நம்ம என்ன செய்யணுன்ற கான்ஃபிடென்ட்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது. எதெல்லாம் முதல்ல என்ன செய்யறன்றதோட எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் டிசீஸை பார்க்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம் அவன் சொல்கிற விஷயத்த உணர்வுபூர்வமாக போயிட்டு நம்ம கூட போகக்கூடாது. அப்படியே எழுதிக்கிறோம், சொல்கிறதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்றதை அண்டர்லைன் பண்ணுறோம். இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது வந்து யார் சொல்லியிருக்கிறாங்க? ப்ரிஸ்கிரைபிங் ஆன் மென்டல் ஸ்டேட் means directly touching the deepest layers of the man which aggravates the disorders from the. ஸோ அது மாதிரி இது வந்து நான் போட்டதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் போட்டதா? இந்த மென்டல் ஸ்டேட் அந்த வார்த்தை நீங்கள் போட்டதா? கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கிறதா நான் கொடுத்துருக்கேன். Agreed that Dr. J.T. Kent also used physicals, but it was very clear in his mind that homeopathy treats the man and man is in the mind. To understand the mental state of the patient is not an easy task. Even the most experienced man in the profession can be misled. It was Dr. Kent who stressed most on the mentals, but his literature shows that he used physicals also to a great extent. To bring out the mentals is in each and every case is again a very tedious task. இந்த paragraph வந்து நீங்க எழுதுறதா? Not possible for a newcomer to the profession. So what happened? The mental section remained unused to a great extent. I would like to tell you that the most significant and most important thing, that is the state of mind which we need to prescribe upon, patient gives us very vividly. இதுதான் முக்கியம். இப்போ நான் இதுவரைக்கும் எடுத்தது அந்த மென்டல் ஸ்டேட்டை வந்து அந்த நேரத்துக்கு இப்போ ஒரு பேஷண்ட் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இப்போ இருக்கிற டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன மனசுக்கு போகுது நாங்கள் கேட்குறோம். தட் இஸ் ஹவு வி ஹேட் ரீச் த மென்டல் ஸ்டேட்.
இப்போ நீங்க அந்த பேஷண்ட் அதே பிக்ஸோட வந்தீங்கன்னா நீங்க அந்த மென்டல் ஸ்டேட் எப்படி அரைவ் பண்ணுவீங்க? மென்டல் ஸ்டேட் அரைவ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ரிப்போர்ட் வர பேஷண்ட் என்ன சொல்றான்? இப்போ நாம வந்து ஃபர்ஸ்ட் வர்றான், உட்காடுறான், பரபரன்னு சொல்லிக்கிறான். சரிங்களா? பாருங்க இந்த மாதிரி எல்லாம் புண்ணு வந்துருக்கு, ரொம்ப பிக்கு இருக்குங்க, அதாவது ரைட்ல தானே ரொம்ப பிக்கு வந்துட்டே இருக்கு, நம்ம தெரிஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ we know that the main problem is itching and he's showing us the problem. இதுதான் சரி அப்படின்னு அதுக்கு மேலே சொல்லுங்கன்னா ஓகே இது ஸ்டேஜ் so many things பட் ரிகார்டிங் த itching எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரிங்க உங்களுக்கு அந்த பிக்கு வருது, அந்த டைம்ல நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு அதுதான் தப்பு. நாங்க அந்த ஆங்கிள் என்ன பண்ணுவோம், பேஷண்ட்டு பின்னால போறதுக்கு முயற்சி பண்ணி தான் இப்போ என்ன செய்யறோன்றத சொல்றதுக்கு எக்ஸாக்டா சொல்றதுக்கு முயற்சி பண்ணுவான். பட் அது எக்ஸாக்டா இருக்குமா? நமக்கு அந்த பிப்பு சம்பந்தமா அந்த டைம்ல நடக்கிறது தானே முக்கியம். நாங்க அப்படிதானே அது கரெக்ட். அது வரையும் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இப்போ எத்தனை பேர் சொல்லுவாங்க, லேடிஸ் வந்து சொல்றாங்க, அவங்க சொல்லுவாங்களா, சிலர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கும்போது எல்லாத்தையும் கட்டி போட்டு பாத்ரூம் போய் நான் நல்லா பேச்சு குடிச்சு இல்லை நான் ஃப்ரீயா வந்து என்ன போடாம நான் வந்து நைட்டோட இருப்பேன் சொல்லலாம். அதை கூட சொல்லுவாங்களா? அதை வந்து எப்படி கவர் பண்ணி சொல்லுவாங்களோ அப்படி சொல்லுவாங்க. பட் இந்த நடுவுக்கிற பசங்களாம் விட்டுறாங்க இல்லையா, அங்கதான் நம்ம ப்ராப்ளம். அவன் நோயை பத்தி என்ன சொல்றான், நோயை பத்தி என்ன சொல்றான், அது அவங்களை இம்பாக்ட் அவனை இம்பாக்ட் கேட்கறது வந்து இப்போ சொல்றேன் கேட்கலாம். எதுக்குன்னா டு ஃபில்டர் 2 ட்ரக் வந்துருக்கு. ஓவரால் இந்த கேஸ் நான் வந்து அரிப்பு இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் சார், நிம்மதியாக இருந்தால் நல்லா இருக்கும் சார், நிம்மதியாக இருந்தால் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, அப்போ தான் இந்த கொஸ்டின் இருக்கணும், அரிப்பு வர்றதுனால என்ன, இல்லை நீங்கள் கோவப்படுவீங்களா, இது மாதிரி அவனை கேட்கும்போது நல்ல பாத்திரமா ஒரு சார் புரிசு சொல்லிட்டு அப்புறம் ஏன்டா சொல்லுங்க சொல்லுவோம். ஆங்கர் ஆல்டர்னேட்டிவ் போயிட்டு வந்துச்சு. இந்த மென்டல் ஸ்டேட் இப்போ நீங்க இந்த ஒரு பேராகிராஃப்க்கும் இந்த ஒரு அண்டர்லைன் பண்ண அந்த லைனுக்கு வந்து நீங்க மென்டல் ஸ்டேட் அந்த பேஷண்ட் எப்படி ரீச் பண்ணுவீங்க? அதுதான் இப்போ சொல்றான். பேஷண்ட் பிரசன்ட் ஹிம்செல்ஃப் விவிட்லி. அடுத்த பாரு சரி பார்க்கலாம். சின்ன